வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி மட்டன் கிரேவி, அதுவும் பள்ளிப்பாளையம் மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ரொம்பவே சுவையாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டிங்க. நீங்கள் இந்த ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதே மாதிரி தான் நீங்கள் மட்டன் வாங்கினீங்கன்னா செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த பள்ளிப்பாளையம் மட்டன் கிரேவி இருக்குங்க. கொங்கு நாடு ஸ்பெஷல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். வாங்க நாம் பள்ளிப்பாளையம் மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி தனியா எடுத்துக்கலாங்க. எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது லைட்டாக வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க, கருக்கிடக்கூடாது. தனியா நல்லா வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஜீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு, இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம கிரேவி செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தாங்க இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு ஆட் பண்ணணும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு 300 கிராம் முழுசாக அப்படியே போட்டுக்கலாங்க. அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு 7 வரமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு நம்ம போட்டுக்கணும். இது உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் தான் காரம் சாப்பிடுவோம், அதனால் 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் 10-15 வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த மட்டன் 1/2 கிலோ மட்டனுங்க நம்ம செய்ய போகிறது. இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறமா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன், டேபிள் ஸ்பூன் இல்லை. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வர கொத்தமல்லியும் ஜீரகமும் அரைச்சி வச்சோம்லங்க, அந்த பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அது 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாங்க. மட்டன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணணுங்க. அப்படியே கடையில் சொன்னிங்கனாலே சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மசாலா மட்டன் எல்லாம் மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் நம்ம இப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா இதில் இருக்க தண்ணி விடுங்க. மட்டனில் தண்ணி இருக்குங்க. அந்த மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். மூடி வச்சிங்கன்னா தண்ணி வருங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுங்க. இது ஆப்ஷனல் தாங்க. 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆட் பண்ணணும்ல அவசியம் இல்லை. ட்ரெடிஷ்னலாக அந்த சில்லி பவுடர் ஆட் பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டு வச்சா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரும். அப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு மட்டனுக்கு தேவையான அளவு 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் நிறையா வந்திருக்கு. மட்டனில் இருக்க தண்ணிங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் இல்லைங்களா, இதில் தண்ணியெல்லாம்
வத்திருச்சு மட்டனில். இப்போ மட்டனுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கர்லலாம் போட வேண்டாம், இப்படியே வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும். உங்களுக்கு சப்போஸ் இப்படியே வேகலை, கொஞ்சம் முத்தின கறியாக அப்படி இருந்ததுன்னா குக்கரில் கூட நீங்கள் வேக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இளங்கறியாக இருந்ததுன்னா டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா மட்டன் நல்லா வேகணுங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தேங்காவை. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நல்லா தண்ணி சூட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலைங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்மளுடைய பள்ளிப்பாளையம் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதாங்க, பள்ளிப்பாளையம் மட்டன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அதில் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். மிகவும் டேஸ்டான சுவையான ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.